ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காரைக்குடி அருகே புதுவயலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செல்லப்பன் பேலஸ் மற்றும் மங்கையர்கரசி ரெசிடென்சியை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புதுவயலில் உள்ள செல்லப்பன் பேலஸ் மற்றும் மங்கையர்கரசி ரெசிடென்சி திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, KR பெரியகருப்பன், வி. மெய்யநாதன், MP கார்த்தி சிதம்பரம், MLA IP செந்தில்குமார், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், பாஜக மூத்த தலைவர் H. ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செல்லப்பன் பேலஸ் குடும்ப தலைவர் செல்லப்பன், சத்யன், மங்கையர்கரசி செல்லப்பன் ஆகியோரும் செய்திருந்தனர். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை தமிழ்நாடு முதல்வர் நிறைவேற்றவில்லை என்றால் 50 தொகுதிகள் தலையெழுத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் என ஐபெட்டோ அகில இந்திய தேசிய செயலாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறில் ஐபெட்டோவின் 50 விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஐபெட்டோ அகில இந்திய தேசிய செயலாளர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோம், தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். உடனடியாக இந்த கட்டாய தேர்ச்சி என்பதை தமிழ்நாட்டில் இருந்து உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பேசியதெல்லாம் இப்ப ஆளுங்கட்சி முதலமைச்சரானது பிறகு எதையும் அதை ஒரு கோரிக்கை கூட நிறைவேறல. நான் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு எடுத்த உடனே நீங்க கொடுத்துருவோன்னு சொன்னாரு. 4 வருஷம் முடிஞ்சு அந்த 200 இடம் வரும்னா இப்ப 234 வரும்னு சொல்றீங்கல்ல. எங்க ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியாளர்கள் குடும்ப வாக்கு இல்லைன்னா, அந்த 1.5 கோடி வாக்குகள் இல்லைன்னா 10 வருடத்துக்கு பிறகு திரும்ப ஆட்சிக்கு வந்து முடியாது. இப்ப நான் சொல்றேன் உறுதியா, எங்க கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறாவிட்டால் 50 இடத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் நாங்களாக தான் இருப்போம் என்பதை அவர் சொல்றதே இல்லை, சேலஞ்சு பண்ணி கூட சொல்வதற்கு நாம் தயாராக.